தம்பி ஓ சாப்பிட்றியா அப்புறம் வரட்டுமா? ஐயோ பெருசு என்ன அது இந்த பக்கம் என் வீடு எப்படி தெரியும் உனக்கு? அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் போலீஸ்காரனுக்கு தான் என் வீடு தெரியும். என்ன அவசியம்? உன்னால் ஒரு காரியம் நடக்கணும். காரியமா? ஏய் அந்த மெனு கடை எடுத்துக்கூட. இந்த எடுத்தாருங்கண்ணே, இந்தாங்க. கையை விட்டு 25,000, காலை விட்டு 50,000. ஐயோ இது நமக்கு சிறப்பு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு போயினே இருக்க? உட்காரு பெருசு. இல்லை இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட பணம் வாங்காமல் செய்கிறது எனக்கு பிடிக்காத. உன் பாலிசியை நீ வச்சுக்க, என் பாலிசியை நான் வச்சுக்கிறேன். நான் வரேன். ஏய் பெருசு கோவச்சுக்காத, உட்காரு பெருசு. என்னமோ தெரில பெருசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் செய்யணுமே. இந்த பெருசு என்னது? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு என்ன செய்யணும்? பெருசு நான் கொடுத்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போ. உன் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் கீழ்கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆன ஒரு கேஸ் மேடம். இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல மேடம். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? யுவர் ஆனர், ஏற்கனவே கீழ்கோர்ட்டில் போய் என் கண்ணால் பார்த்து அந்த கொடுமையை சொன்னேன். அங்கே சாட்சி இருக்கா, பஜ்ஜி இருக்கா, போண்டா இருக்கான்னு ஒரு கோமாளி வக்கீல் கேட்டேன். யார் கோமாளி? நான் கோமாளியா? நான் என்ன வடிவேலா இல்ல கஞ்சா கற்ப சூர்யா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஆவுடையப்பன் எம்ஏ பிஎல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச வக்கீலியா நானே? ஓகே கூல் கூல் கூல். நான் என்ன சொல்ல வந்த மேடம், இவர் மாதிரி ஒரு தப்பான வக்கீல் சம்திங் வாங்கிட்டு. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மறுபடியும் என்ன அவர் இன்சல்ட் பண்ணிருக்காரு. நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்றாரு மேடம். நான் சம்திங் சொன்னேன், நீங்க லஞ்சம்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானே வாயை கொடுத்து மாட்டிட்டேனா? வீட்டை விட்டு கிளம்புறது பின்னாடி சொன்னா இந்த கிழவன்ட்ட ஜாக்கிரதையா இருந்தேன். மிஸ்டர் ராமசாமி, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சாட்சி இல்லாம அது நிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? மாதிரி அந்த பெருமாள் கோயில் பக்கத்துல வண்டியை விட்டு ஆள் அடிச்சு கொண்டது நீ தானே? யோ உண்மையை தான் சொல்லுங்கடா. உனக்கு என்ன காது செவிடா? செவிடா? இந்த அடிதடி ரத்தம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? நீ சைலண்ட், நான் வைலண்ட். என் ரூட்ல நீ போவிடு. உன கோர்ட்ல ஜெயிக்கணுமா வேணாமா? என்னடி என்னடி சொல்ற? குழந்தை காணாமா? நல்லா தேடி தேடி எங்க தேடினாலும் கிடைக்காது மாதிரி. உன் குழந்தை வீட்டுக்கு வரணும்னா நீ கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும். ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை நான் தான் மீன் பண்ணுவீங்களாச்சா? நல்லா நிதானமா யோசிச்சு ஞாபகப்படுத்தி பதில் சொல்லுங்க. நீங்க இடிச்சதால அவன் செத்தானா இல்ல அவன் செத்ததால நீங்க இடிச்சீங்களா? ஹலோ, who is that? அவர் கரெக்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன கன்ஃபியூஷனு? அவர் இடிச்சதுனால தான் பையன் செத்து போயிட்டான்னு அவரே ஒத்துக்கிறார். ஆமா. அப்புறம் அது காரணம் நீங்களா உங்க அப்பாவா? எங்க அப்பாவுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஐயே சார், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும் சார். அவர் முள்ள மாதிரி பொறுக்கி நல்லா குடிச்சு தான் செத்தாருன்னு. அவரை எதுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க? ஓ, செத்து போயிட்டாரா? ஐ அம் சாரி சார். ஹலோ மிஸ்டர், ஓ வண்டி இடிச்சதுனால தானே ஒருத்தர் செத்து போயிட்டாரு.
அப்புறம் ஏன் நீ வண்டி நிறுத்தாம ஓடி போயிட்ட? இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா? இதுக்கு போய் யாருன்னா வண்டியில நிறுத்துவாங்களா? பாயிண்ட். ஏன் சார், ஒரு உயிர் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குல்ல, ஏன் போலீஸில் சரண்டர் ஆகலை? சார் எங்க ஆளு எதுக்குமே சரண்டர் ஆக மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் சரண்டர் ஆகல. என்ன சார் நான்சென்ஸ்? சே, தப்பு தான். நோ திஸ் பாயிண்ட் மேடம். மேடம், இந்த அக்ரிமெண்ட் படி இவன் பேரில் 1000 வண்டிகளுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு அந்த வண்டிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதும்மா. நான் வெறும் பினாமி மட்டும் தான்மா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். நீ வெறும் பினாமின்னு சொன்னதுக்கு. அப்போ அந்த வண்டிகளுக்கெல்லாம் ஓனர் யாரு? அது ஹலோ ராமசாமி, அதெல்லாம் பெரிய எடுத்து மேட்ரு. உன் பருப்பெல்லாம் அங்க வேகாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ஆவடையப்பன், பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓ பருப்பு கோனே, அதை மட்டும் போல. ரெட்டி, தொழிலதிபர் சீனிவாச ரெட்டி மேடம். பாருங்க மேடம், யார் யார் பேரையே சொல்லி உங்களையே மிரட்டுறாரு. ஆ ஆ ஆ, இந்த பேரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் இங்க நகி நகி. ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் 25 சிசி தானே? ஆமாம்மா. அப்புறம் அதுல எப்படி அதை இடிச்சு ஒருத்தர் டெத்துன்னா ஓகே சார், எப்படி? இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இந்த ஏழைங்கள்லாம் வண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 25 சிசி இன்ஜின் அதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அலோவ் பண்ணார். ஏழைங்க வாழ்றதுக்கு செஞ்ச அந்த உதவி இன்னைக்கு பல பேருடைய சாவுக்கு காரணமாயிடுச்சு. எப்படின்னா, பேரு கபாடி. நானும் போகணும். ஒரு காலத்தில் மீன்பாடி வண்டி ஓட்டி தான் பொழைச்சிட்டு இருந்தோம். சடனா கட்சியில் அவளுக்கு சீட்டு கிடச்சி எம்எல்ஏ ஆகிட்டான். அதுக்கப்புறம் மீன்பாடி வண்டிலாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன். மேடம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பைக்குகள் காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு. அந்த பதிவான எஃப்ஐஆர் காப்பீஸ். தம்பி, இந்த பைக்கெல்லாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியல? திருட்டு போகிற வண்டியெல்லாம் என்கிட்ட தான் வரும். நான் தான் ஒரு இன்ஜின் எடுத்து மீன்பாடி வண்டிக்கு மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க, வண்டி அப்படி இடிச்ச என் வண்டியில 4 பேர் அடிபட்டு அந்த பாவதாமா இவர் ஓட்ட வண்டி அவருக்கு எவனா மாதிரி கை கால் உடஞ்சி கிடக்கிறாருமா. ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்த மோகன் 10 லட்ச ரூபா தாரண்ணா. ஆனால் 10 பைசா கூட தெரியல. அதுலேருந்து எங்க பொழப்பு போச்சு, எங்க வாழ்க்கை போச்சு. குடிக்க காய்ச்சி கூட இல்லாம தெருவில் நிக்கிறோமா. மாரி, கபாலி இந்த 2 பேரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இவர்களுக்கு பின்புலமாக இருக்கிற சீனிவாச ரெட்டிக்கும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ என்கின் மோகனுக்கும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்த போக்குவரத்து மந்திரி வெங்காயமண்டி வரதராஜனுக்கும் இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் ஆகிய அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்பும்படி உத்தரவிடுகிறேன்.